1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன். நேற்று சாம்பார் இருந்துச்சு, நல்லா சூடு பண்ணி வச்சாச்சு. கிரேவிக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்துருக்கேன். இது கூடவே தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிட்டுருக்கு. இப்போ இது கூடவே நம்ம மஞ்சள்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் 3மே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் இதை சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இப்படியே சிம்ல போட்டுடலாம். வந்திருக்கு மாதிரி நல்லா நம்ம பிரட்டி இப்போ சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். 5 நிமிஷம் நல்லா வேகும். சிக்கன் கிரேவி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம், இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவி இதில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே சின்ன சின்ன மாங்காய் துண்டுகள் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாங்காய் துண்டுகள் சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.